அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ந்து யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நம்ம பார்ப்போம். அந்த வியாபார கூட்டம், அதாவது மிஸ்ர் வியாபார கூட்டம் வந்து அந்த வழியாக பயணம் செஞ்சு போயிட்டுருக்கவங்க தண்ணிக்காக கிணத்துக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, அந்த வாளியை விடுறாங்க. அதை பிடிச்சிட்டு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் கிணத்துக்கு மேலே வந்தோடனே அதை பார்த்த அந்த நபர் வந்து, ஓ நற்செய்தி அப்படின்னு சொல்லிட்டு, எல்லோரும் இங்கே பாருங்கள், நமக்கு வந்து ஒரு அழகான சிறுவன் கிடச்சிருக்கான் அப்படின்ட்டு அந்த யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை கூட்டிக்கிட்டு மிஸ்ர் நாட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அந்த காலத்துலலாம் அடிமை வந்து விற்பாங்கல்ல, அதே மாதிரி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமே போய் விற்றுலான்னு அங்கே போய் விற்கிறாங்க. விற்கிறப்போ அந்த நாட்டோட மிஸ்ர் நாட்டோட நிதி அமைச்சர் வந்து யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை வந்து வாங்கிக்கிறாங்க. அவங்க வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, அவங்களோட மனைவி தான் ராஹில், அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ வந்து நான் இந்த அடிமையை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், இவரை நம்ம வந்து கண்ணியமான முறையில் வந்து நடத்தணும், எனவே நீ வந்து கண்ணியமாக அவரை வந்து பார்த்துக்க, இவர் எவ்வளோ அழகாக இருக்கார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து சின்ன பிள்ளை தானே இவங்க, அதை சொல்லிவிட்டு ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. அப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, அந்த நிதி அமைச்சரோட வீட்டிலே வந்து வளர்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வாலிப பருவம் வருது யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு. அல்லாஹ் வந்து அழகுன்றதுலே எவ்வளோ அழகை வந்து யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு கொடுத்தான்றதை நம்ம பார்த்தோம். அவங்க வாலிப பருவம் வர்றப்ப அவங்களோட அழகில் வந்து இந்த ராஹில் ஈர்க்கப்பட்டுடுறாங்க. எப்படி, அவங்க தான் சின்ன பிள்ளையிலேருந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு வாலிப பருவத்துக்கு வரவுமே அவங்க மேலே இந்த ராஹிலுக்கு ஒரு ஈர்ப்பு வந்துடுது. ஈர்ப்பு வந்தோடனே என்ன ஆகுது, ஒரு நாள் வந்து நிதி அமைச்சர் வந்து இல்லாத நேரத்தில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து அறையில் வந்து தாளிட்டுட்டாங்க, அறைக்குள்ளே வச்சு. எப்படின்னா, நீ இப்போ வந்து என்னோட வந்து தவறு வந்து செஞ்சாகணும், நான் வந்து உன்னால் வந்து ஈர்க்கப்பட்டுட்டேன், இப்போ நீ என் கூட வந்து தவறு செஞ்சாகணும்னு கூப்பிடுறாங்க. இதை பார்த்த யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அது வந்து ஒரு பயமாயிடுச்சு. என்னடா இவங்க வந்து நம்மளை இப்படி கூப்பிடுறாங்களே தவறு செய்ய அப்படின்னு. ஏன்னா தன்னோட எஜமான் வந்து தன்னை வந்து எவ்வளோ ஒரு கண்ணியமான முறையில் வந்து நிதி அமைச்சர் வந்து யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து வச்சுருக்காங்க. அதை நினச்சி இப்படி நம்மளை வந்து இவங்க தவறான வழிக்கு கூப்பிடுறாங்களே, அல்லாஹ் நீதாண்டா ரஹ்மானே என்னை பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து யார், யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறாங்க. துவா செஞ்சுட்டு, இல்லை நான் வந்து என்னோட முதலாளிக்கு வந்து துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, அந்த அறையை விட்டு வேகமாக வெளியே போகிறாங்க, வெளியே ஓடி போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ராஹிலும் துரத்திட்டு போய் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கதவை திறந்துட்டார். கதவை திறந்து பார்த்தா அந்த நிதி அமைச்சர் நிற்கிறாரு. நிதி அமைச்சரை பார்த்தோன்னே இந்த ராஹில் என்ன சொல்லிட்டாங்க, நல்ல வேளை நீங்கள் வந்தீங்க, இந்த யூசுஃப் வந்து என்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்க பார்த்தான் அப்படின்னு என்னது அப்படியே வந்து விஷயத்தை மாற்றி சொல்லிட்டாங்க. இதை கேட்ட நிதி அமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னு புரியலை. உடனே வந்து யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்லை இவங்க பொய் சொல்கிறாங்க, இவங்க தான் என்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்க பார்த்தாங்கன்னு. பொதுவாகவே பெண்கள் சொன்னாதான் எல்லாருமே நம்புவாங்க. இந்த விஷயத்தில் இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, அங்கே தொட்டிலில் இருந்த ஒரு குழந்தை வந்து பேசுது. பச்சிலம் குழந்தைக்கு வந்து அல்லாஹ் பேசுகிற ஆற்றலை கொடுக்குறான். அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, யூசுஃபுடைய சட்டை வந்து முன்னாடி கிழிஞ்சிருந்துச்சுன்னா யூசுஃப் தான் தவறு செஞ்சார், அவருடைய சட்டை வந்து பின்னாடி கிழிஞ்சிருந்துச்சுன்னா ராஹில் தான் வந்து தவறு செஞ்சுருப்பாங்க அப்படின்னு வந்து அந்த குழந்தை பேசுது. அதே மாதிரி என்னாச்சு, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கதவை திறக்கும் போதே அந்த ராஹில் வந்து சட்டையை பிடிச்சி இழுத்தாங்கல்ல, அப்போ வந்து பின்பகுதி வந்து கிழிக்கப்பட்டுருச்சு. அதை பார்த்தோன்னே இந்த நிதி அமைச்சர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு, சரி நம்ம மனைவி தான் வந்து தப்பு செஞ்சுருக்காங்கன்னு. உடனே யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்கிட்ட சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை நீ யார்கிட்டையும் சொல்லிடாதப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ராஹில்கிட்ட சொல்கிறாங்க, நீ கண்டிப்பாக ரொம்ப பெரிய பாவம் செஞ்சுட்ட, இதுக்காக நீ அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடிக்க அப்படின்ட்டு அந்த நிதி அமைச்சர் வந்து அவரோட மனைவிட்ட சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த விஷயம் என்ன ஆச்சுன்னா, இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரண்மனையில் இருந்த இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வீட்டில் நடந்த இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது, அந்த மக்கள் எல்லாருக்கும் பரவ ஆரம்பிக்குது. அப்போ பெண்கள் வந்து எல்லாரும் ஒன்று கூடி என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த ராஹில் வந்து இப்படியா பண்ணுவாங்க, இந்த நிதி அமைச்சரோட மனைவி போயும் தன்னோட வீட்டில் வேலை செய்கிற ஒரு அடிமை கிட்ட போய் தவறாக வந்து நடந்துக்க பார்த்துருக்காங்களே அப்படின்னு ரொம்ப அந்த ராஹிலை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து அந்த ராஹிலுக்கு தெரிய வருது. யாருக்கு,
நிதியமைச்சரோட மனைவிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. உடனே என்ன பண்ணுறாங்க, பெண்கள், அந்த ஊரில் உள்ள பெண்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விருந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஒரு விருந்து வந்து வைக்கிறாங்க. அந்த பெண்கள் எல்லாரும் வந்து விருந்து சாப்பிட்றாங்க. விருந்து சாப்பிட்டு முடித்தோடனே அடுத்து அவங்களுக்கு வந்து பழங்கள் கொடுக்கப்படுது. கரெக்டாக அவங்க பழங்களை எடுத்து கத்தியால் அந்த பழங்களை வெட்ட போகிற அந்த நேரத்தில் அந்த ராஹில் வந்து யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை வந்து அழைக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு அடிமை தானே, அதனால் அங்கே ஒரு வேறு ஏதாவது சொல்லலாம்னு அழைக்கிறாங்க. அப்போ வந்து எல்லா பெண்களும் பார்க்குறாங்க, யார் தான் அந்த யூசுஃபு, இவங்க வந்து தவறாக அவர்கிட்ட தானே நடக்க பார்த்தாரு, நம்மளும் பார்ப்போம் அந்த அடிமைன்னு எல்லாரும் பார்க்குறப்ப அவங்க எவ்வளோ ஒரு அழகானவங்க. அவங்கள வர்றதை பார்த்தோன்னே எல்லா பெண்களும் பழத்தை அறுக்கிறதுக்கு பதிலாக, அதாவது அவங்க பழமும் கத்தியும் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த பழத்தை அறுக்கிற நேரத்தில் தான் அவங்கள வந்து கூப்பிட்டுருக்காங்க. யாரோ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை அந்த ராஹில் கூப்பிட்டதும் இவங்க பழத்தை அறுக்கிறோன்னு நினச்சிட்டு அவங்கள மெய் மருந்து, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை மெய் மருந்து பார்த்துக்கிட்டே தங்களோட கைகளை என்ன பண்ணிக்கிட்டாங்க, எல்லாருமே அறுத்துக்கிட்டாங்க. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த உணர்வே வருது, நம்ம வந்து கையை அறுத்துக்கிட்டோன்னு. எல்லா பெண்களும் வந்து கையை அறுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த ராஹில், இப்போ பார்த்தீங்களா என்ன நீங்கள் குறை சொன்னீங்கல்ல, அவரை பார்த்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து நீங்கள் எல்லாமே வந்து எப்படி வந்து உங்கள் கையை அறுத்துக்கிட்டீங்க பாருங்கள். அப்போ நான் சிறு வயதுலேருந்தே அவரை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு அவர் மேலே ஈர்ப்பு வராதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது, அந்த மற்ற பெண்களுக்கும் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மேலே ஆசை வந்துடுது. இப்போது அந்த ராஹில் வந்து யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பார்த்து சொல்கிறாங்க, நீ வந்து இப்போ வந்து என் ஆசைக்கு கட்டுப்படாமல் இருக்கலாம், ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் வந்து நீ என் ஆசைக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும், இல்லைனா உன் மேலே வந்து இழிவான பழியை நான் வந்து சுமத்திடுவேன் அப்படின்னு யார் சொல்கிறா, அந்த ராஹில் வந்து சொல்கிறாங்க. மித்த பெண்களும் இப்படி வந்து எல்லா பெண்களும் நம்மளுக்கு சூழ்ச்சி செஞ்சு தவறு செய்ய வச்சுருவாங்க போலையே அப்படின்னு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, வேகமாக போய் அல்லாஹ்கிட்ட துவா செய்கிறாங்க. அல்லாஹ், இவங்க சொல்கிற மாதிரி நான் வந்து இந்த தப்புக்கு என்னை உள்ளாக்கிறாதடா அல்லா, என்னை அதுக்கு பதிலாக நீ சிறைக்கு அமுச்சிட்றா அல்லா, இந்த பெண்கள் செய்கிற சூழ்ச்சியில் நான் மாட்டிப்பேனோன்னு பயமாக இருக்குடா அல்லான்னு யார் சொல்கிறா, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த விஷயம் என்ன ஆகுதுன்னா நிதியமைச்சரோட காதுகளுக்கு போகுது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த பெண்கள் எல்லாம் இப்படி யூசுஃப் மேலே அதிகமாக ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம வந்து யூசுஃபை வந்து சிறையில் அடைச்சிருவோம், அதுதான் வந்து யூசுஃபை வந்து பாதுகாக்கிறதுக்கும் ஒரு வழியாக இருக்கும், இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் தவறு செய்யாமல் இருக்கவும் ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துவா செஞ்ச மாதிரியே என்ன பண்ணுறாங்களா அவரை வந்து சிறையில் அடைச்சிடுறான். அவங்கெல்லாம் முடிவெடுத்து ஒரு சிறையில் வந்து யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை போட்டுடுறாங்க. இப்போ அந்த சிறைக்கு போயும் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து அழைப்பு பணியை வந்து தொடர்ந்துட்டுருக்காங்க. அங்கே இருக்கிற மக்களுக்கு நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்க, இறைவன் ஒருவன் தான், அந்த விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட சிறையில் இருந்த 2 நபர்கள் வந்து ஒரு நாள் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அவங்க சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு, அதனுடைய விளக்கத்தை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதில் நபர் சொல்கிறாரு, எனக்கு என்ன கனவு வந்துச்சுன்னா பழரசம் வந்து பிழிகிற மாதிரி, அதாவது ஜூஸ் போடுவாங்களா அந்த மாதிரி அது போட்டுட்ருக்க மாதிரி வந்து எனக்கு கனவு வந்துச்சு, இதனோட விளக்கத்தை சொல்லுங்கன்னு. 2வது நபர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு கூடையை வந்து ரொட்டி துண்டு வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன், அதை வந்து பறவைகள் வந்து கொத்தி தின்ற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு அப்படின்னு அந்த 2வது நபர் சொல்கிறாங்க. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இருங்க நான் வந்து சாப்பிட்டுட்டு வந்து சொல்கிறேன்னு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் போய் சாப்பிட்டுட்டு வந்து அந்த கனவினோட விளக்கத்தை சொல்கிறாங்க. முதல் நபருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு வந்து கூடிய விரைவில் வந்து விடுதலை கிடைக்க போது, நீ வந்து அரசருக்கு இந்த பழரசம் பிழிஞ்சு தர வேலை வந்து செய்ய போகிற, அதுதான் அந்த கனவினுடைய விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது நபருக்கு, உனக்கு வந்து தண்டனை கிடைக்க போது, நீ வந்து சிலுவையில் அறையப்பட போகிற, அப்போ வந்து என்னாக போகுதுன்னா உன்னுடைய தலைகள் எல்லாத்தையும் வந்து நீ இறந்த பிறகு அந்த குருவி காக்காலாம் கொத்தி திங்கும்ல அந்த மாதிரி ஆக போகுது, அந்த நிலைமை வந்து உனக்கு வரப்போகுதுன்னு இந்த 2 மனிதர்களுக்குமே கனவினோட விளக்கத்தை சொல்கிறாங்க. சொன்னோடனே அந்த முதல் நபர்கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு விடுதலை கிடைச்சி நீ போய் அரசருக்கு பழசாறு பிழிகிற வேலை உனக்கு கிடைக்கும், அப்போ வந்து நீ அரசர்கிட்ட என்னை பற்றி சொல்லு, என்னுடைய விடுதலைக்காக நீ பேசு அப்படின்னு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து சொல்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே முதல் நபருக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, 2வது நபருக்கு அதே மாதிரியே தண்டனை கிடைச்சிருச்சு. அந்த முதல் நபர் விடுதலை ஆகி போயிட்டார். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன மாதிரியே
அவங்களுக்கு அந்த மாதிரி அரச வேலை, பலரசம் புளிகிற வேலை கிடச்சிருச்சு. ஆனால் அவங்க என்னாச்சு, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து மறந்துட்டாங்க. அவங்க விடுதலையாகி போனோடனேயே அவரை பற்றி வந்து அரசர்கிட்ட பேச சொன்னாங்களே யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த விஷயத்தையே அந்த மனிதர் வந்து மறந்துட்டாங்க.